இயல் 2D. இதில் நம்ம பார்க்க போகிற டாபிக்ஸ்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சதுரம் பார்ப்பீங்க, செவ்வகம் பார்ப்பீங்க, சதுரம், செவ்வகம், வட்டம், கோணம், சாய் சதுரம், சரிவகம், இணைகரம், நாற்கரம். இந்த 8 டாபிக் பார்ப்பீங்க. அளவியல் 2D. 2Dனா 2 டைமென்ஷன் சொல்லுவாங்க, அதாவது இரு பரிமாணம். அளவியல்ல கொஸ்டின் இல்லாம எந்த ஒரு கொஸ்டினுமே இருக்காது. டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 இருந்தாலும் சரி, குரூப் 2, குரூப் 4 எதுவாக இருந்தாலும் சரி, அளவியல் கொஸ்டின் இல்லாமல் இருக்காது. அது எஸ்எஸ்சிலையும் இருக்கும், பேங்கிங்லையும் இருக்கும். ரைட். ஸோ இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து சதுரம். சதுரம் எல்லாமே ஏ பக்கங்களை வந்து நம்ம ஏ அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். இது வந்து டி, மூளை விட்டம் சொல்லுவோம். பக்கங்கள் 4 சமமா? சதுரம்னா பக்கங்கள் 4 சமம். அடுத்த பாயிண்ட், கோணங்கள் 4 செங்கோணங்கள். கோணங்கள் 4 செங்கோணங்கள். அடுத்தது மூலைவிட்டங்களின் எண்ணிக்கை 2. அது என்னது மூலைவிட்டம் அப்படின்னா, இதுதான் மூலைவிட்டம். இதுதான் மூலைவிட்டம். கோணங்கள் 4 செங்கோணங்கள் இருக்குன்னா, இங்க பாருங்க, செங்கோணம் 90 டிகிரி, 4 கோணம் இருக்கும், 90 டிகிரி. மூலைவிட்டங்கள் ஒன்றை ஒன்று இரு சமம் கூறிடும். மூலைவிட்டங்கள் ஒன்றை ஒன்று இரு சமக்கூறிடும். அடுத்த பாயிண்ட், ஒரு சதுரத்தை அதன் மூலைவிட்டம் வழியாக வெட்டுவதால் கிடைப்பது 2 இரு சமபக்க செங்கோண முக்கோணங்கள். ஒரு சதுரத்தை அதன் மூலைவிட்டம் வழியாக வெட்டுவதால் கிடைப்பது 2 இரு சமபக்க செங்கோண முக்கோணங்கள். அடுத்தது, ஒரு செவ்வகத்தின் நீள சமம் எனில் அச்செவ்வகம் சதுரமாகும். செவ்வகத்தினுடைய நீள அகலங்கள் சமம் எனில் அச்செவ்வகம் வந்து சதுரமாகும். ஃபார்முலாஸ் எழுதிக்கோங்க. நம்பர் 1, பக்க அளவு வந்து பேர் வந்து ஏ.
பக்கம்னு சொல்லுவாங்க. அது வந்து A. ரெண்டாவது, சதுரத்தின் பரப்பளவு A ஸ்கொயர்டு. சதுரத்தின் சுற்றளவு 4A. மூலைவிட்டம் D is equal to √2 into A. சரிங்களா? அடுத்தது, பரப்பளவு மூலைவிட்டத்தை சார்ந்து. மூலைவிட்டத்தை வச்சு நீங்க பரப்பளவு கண்டுபிடிக்கிறீங்கன்னா A squared is equal to D squared by 2. A squared is equal to D squared by 2. அது என்ன சொல்ல வரேன்னா, இங்க பாருங்களேன், இந்த A இருக்குல்ல, ரெண்டு சைடும் நான் வந்து ஸ்கொயர் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கேயும் ஸ்கொயர்டு, இங்கேயும் ஸ்கொயர்டு, இங்கேயும் ஸ்கொயர்டு ஆயிடும். இப்போ நமக்கு A ஸ்கொயர்டு இருக்கா, அப்போ என்ன பண்ணலாம், D ஸ்கொயர்ட் பை 2ன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா √2 into √2 அப்படிங்கிறது 2. சரிங்களா? அதனால தான் இங்கே மூலை விட்டத்தை சார்ந்த பரப்பளவு வந்து A ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு D ஸ்கொயர் பை 2. இன்னொரு ஃபார்முலா இருக்கு. பரப்பளவுக்கு பக்கம் மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா A ஸ்கொயர்ட் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை சார் D மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, மூலை விட்டம் கொடுத்துட்டு பரப்பளவு கேட்குறாங்க அப்படின்னா அதை D ஸ்கொயர்ட் பை 2 அப்படின்னு போட்டுக்கலாம். புரியுதுங்களா? ரைட். அடுத்தது 6வது ஃபார்முலா. அதாவது ஒரு பார்க் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு சதுரத்துல இப்படி ஒரு பார்க் இருக்கு. இது வந்து உள்பாதை. ஒரு பார்க்கோட, ஒரு சதுரத்தோட இது வந்து உள்பாதை. அடுத்தது இது வந்து வெளிப்பாதை. சதுரத்தோட உள்பாதை, வெளிப்பாதை. பாதை, இது வெளிப்பாதை. இந்த ரெண்டுக்கும் இடையில ஒரு மாதிரி கேப் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து எக்ஸ். ஒன்றும் இல்லைங்க, ஃபார்முலா வந்து ஒருவேளை ஒரு சதுரத்தினுடைய வெளிப்பாதை அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. வெளிப்பாதைக்கான ஃபார்முலா 4x ஆஃப் a பிளஸ் எக்ஸ். சரிங்களா? இதே உள்பாதை கேட்குறாங்க அப்படின்னா ஃபார்முலா வந்து 4x ஆஃப் a மைனஸ் எக்ஸ். இவ்வளோதான் ஃபார்முலா. சதுரத்துலேயும் மொத்தம் 6 ஃபார்முலா தான் இருக்கு. சரிங்களா? பரப்பளவு, சுற்றளவு, அப்புறம் மூலை விட்டம், உள்பாதை, வெளிப்பாதை, இவ்வளோதான் ஃபார்முலா இருக்கு. ஸோ டைரக்டாக சம் போலாங்களா? நம்பர் 1 போலாங்களா? நோட் பண்ணிக்கோங்க. மாடல் நம்பர் 1. ஃபார்முலாஸ் எழுதிட்டீங்களா? ஃபர்ஸ்ட் சம். கொஸ்டின் நம்பர் 1. சதுர வடிவ தபால் வில்லையின் சுற்றளவு 8 சென்டிமீட்டர் எனில்
அதனுடைய பரப்பளவு என்ன? சதுர வடிவ தபால் வில்லையினுடைய சுற்றளவு வந்து 8 சென்டிமீட்டர் எனில் அதனுடைய பரப்பளவு என்ன? ஃபர்ஸ்ட் சதுரத்தினுடைய சுற்றளவுக்கு ஃபார்முலா என்னது? 4a. அதை வச்சுட்டு ஃபர்ஸ்ட் a கண்டுபிடிங்க. அதாவது 4a is equal to 8 சென்டிமீட்டர். அப்ப a is equal to 2 சென்டிமீட்டர். ஸோ பரப்பளவுக்கு ஃபார்முலா நமக்கு தெரியும், a ஸ்கொயர். அப்போ 2 into 2 அப்படிங்கிறது 4 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அடுத்த போலாம். கொஸ்டின் நம்பர் 2. 882 மீட்டர் ஸ்கொயர் பரப்பு கொண்ட சதுரம் ஒன்றின் மூலை விட்டம் யாரு? பரப்பளவு வந்து கொடுத்துட்டாங்க, a ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 882. அவங்க மூலை விட்டம் கேட்குறாங்க, d இஸ் ஈக்குவல் டு ஆர் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் மூலை விட்டத்துக்கான ஃபார்முலா நமக்கு 2 ஃபார்முலா இருக்கு, கரெக்டுங்களா? d இஸ் ஈக்குவல் டு √2 into a அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா இருக்கு. அப்படி இல்லைன்னா இன்னொரு ஃபார்முலா கூட இருக்கு, a ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு d ஸ்கொயர் பை 2. இதை வச்சு கூட நம்ம கண்டுபிடிக்கலாம், சரிங்களா? ஸோ நமக்கு தேவை, நமக்கு கொடுத்துருக்கிறது வந்து a ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க, d என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த 2 இந்த சைட் கொண்டு வந்துருங்க. a ஸ்கொயர் இன்ட்டு 2 இஸ் ஈக்குவல் டு d ஸ்கொயர், சரிங்களா? அப்போ 882 இன்ட்டு 2 இஸ் ஈக்குவல் டு d ஸ்கொயர். ஸோ 2 2 4 8 2 16 மிச்சம் 1 8 2 16 17 இஸ் ஈக்குவல் டு d ஸ்கொயர். அவங்க கேட்கறது d என்னன்னு கேட்குறாங்க, மூலை விட்டம் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ இது என்ன மாறிடும்? இது ரூட்டா மாறிடும், புரியுதுங்களா? அது ரூட் 1764 வந்துடும். ஆயிரத்தி 1764 ரெண்டால போடலாம். 8 2 16 8 2 16 2 2 4. திருப்பி ரெண்டால போடலாம். 4 2 8 4 2 1 2 2. திருப்பி மூணால போடலாம். 1 3 3 4 3 12 7 3 21. திருப்பி மூணால போடலாம். 4 3 12 9 3 27. திருப்பி 7ஆல போடலாம். 7 49. ஸோ இதுல இருந்து ஒரு 2, இதுல இருந்து ஒரு 3, இதுல இருந்து ஒரு 7. 2 3 7 2 6 6 42. 42ங்கிறத ஆன்சர் பி. புரியுதுங்களா? ஓகே சார். நோட் பண்ணிட்டீங்களா? நோட் பண்ணி சார். கொஸ்டின் நம்பர் 3. மூலைவிட்ட நீளம் 38 மீட்டர் கொண்ட சதுரம் ஒன்றின் பரப்பளவு. மூலைவிட்ட நீளம் 38 மீட்டர் கொண்ட சதுரம் ஒன்றின் பரப்பளவு. மூலைவிட்டம் கொடுத்துருக்காங்க, பரப்பு கேட்குறாங்க அப்படின்னா மூலைவிட்டம் சம்பந்தமான பரப்பளவு எடுத்துக்கோங்க. d ஸ்கொயர் பை 2 இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர் தானே? a ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு d ஸ்கொயர் பை 2 எல்லாம் ஒண்ணுதான். மூலைவிட்டத்தினது நீளம் கொடுத்துருக்காங்க 38. அப்போ 38 டிவைடட் பை 2 போட்டீங்கன்னா ஆன்சர் வந்துடும். 4 2 9 2 18. 38 இன்ட்டு 19 8 9 72 7 9 27 திருப்பி 8 7 14 15 7 3 10 12 1 3 4 2 4 3 7. அப்போ ஆன்சர் 722. புரிஞ்சுதுங்களா? ஓகே சார். கொஸ்டின் நம்பர் 4. இருபது சென்டிமீட்டர் மூலைவிட்டம் கொண்ட
சதுரத்தின் சுற்றளவு யாது? 20 சென்டிமீட்டர் மூலைவிட்டம் கொண்ட சதுரத்தின் சுற்றளவு யாது? அதாவது டி கொடுத்துட்டாங்க 20 சென்டிமீட்டர். d is equal to √2 into a அப்படின்னு ஒரு ஃபார்முலா நம்ம கிட்ட இருக்கு. ஸோ நமக்கு தேவை a மட்டும் தெரிஞ்சா போதும். அப்பதான் சுற்றளவுக்கான 4a வந்து சப்ஸ்டியூட் பண்ண முடியும். a அப்படியே வச்சுக்கோங்க. d by √2. dங்கிறது 20, இது √2 is equal to a. நம்ம √2 வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது. அதனால நான் மேலேயும் கீழேயும் √2ஆல பெருக்கிக்கிறேன். அதாவது 20 by √2 into √2 divided by √2. ஒரு நம்பரால பெருக்கி வகுக்கும் போது அதனுடைய மதிப்பு மாறாது. ஸோ 20 √2 divided by 2ன்னு வரும். 4 2 10 2 20. ஸோ a வந்து பார்த்தீங்கன்னா 10 √2. நமக்கு தேவை 4a என்னன்னு கேட்குறாங்க. அப்போ 40 √2. நெக்ஸ்ட் போலாம் சார். ஓகே, அடுத்தது மாடல் நம்பர் 2. மாடல் நம்பர் 2. கொஸ்டின் நம்பர் 1. சதுரத்தின் பக்க அளவானது 25% அதிகரிக்கப்பட்டால், சதுரத்தின் பக்க அளவானது 25% அதிகரிக்கப்பட்டால் அதன் பரப்பில் ஏற்படும் மாற்றம் யாது? சதுரத்தின் பக்க அளவு 25% அதிகரிக்கப்பட்டால் அதனுடைய பரப்பில் ஏற்படும் மாற்றம் யாது? எதுனே தெரியாதனால நீங்க எதை வேணாலும் எடுத்துக்கலாம். a is equal to 10ன்னு கூட எடுத்துக்கோங்க. சரிங்களா? இதுல 25% அதிகரிச்சிருக்காங்களாம். அப்போ 25%ங்கிறது 10%ங்கிறது 1, 25%ங்கிறது 2.5. அப்போ 12.5 வரும். இப்போ இதனோட a ஸ்கொயர்டுங்கிறது 100. இதனுடைய a ஸ்கொயர்டு என்னன்னு பாருங்க. 125 × 125. 5 5 25 2, I 2 10 12, 1 1 5 6. திருப்பி I 2 10, 1 2 2 4, 5 1 2. திருப்பி 5 2 1. 5 2 10 16, மிச்சம் 1, 3 3 2 5 1. 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கணும். ஏன்னா 12.5 12.5 பெருக்கிருக்கீங்க. இப்போ 156.25. இதனுடைய மதிப்பு வந்து 156.25. இதுல ஏற்படும் மாற்றம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் என்னன்னு பாருங்க. 100க்கும் 156க்கு டிஃபரன்ஸ் வந்து 156னா 56.25 தான் பெர்சன்டேஜ் அதிகம். சரி, இதுக்கு ஃபார்முலா வச்சு போட முடியாதா? பக்க அளவு தானே மாற்றணும். அந்த பரப்பளவு அதிகரித்தால் அப்படின்னாலே, அதாவது பக்க அளவுல தான் நீங்க 25% அதிகரிக்குது. டைரக்டாவே போடலாம் நீங்க. நீங்க உங்களுடைய விருப்பம். ஏன்னா அவங்க எதுவுமே கொடுக்காதனால நீங்க எதை வேணாலும் எடுத்துக்கலாம். 10 எடுத்துக்கலாம், இல்ல 100 எடுத்துக்கலாம். நீங்க எதை வேணாலும் எடுத்துக்கலாம். %25 இன்க்ரீஸ் பண்றீங்கல்ல, 10ல 25%ங்கிறது எவ்வளவுன்னு பாருங்க. 0க்கு 0 2.5. அப்போ 10ல 2.5 கூட்டினீங்கன்னா 12.5.
புரியுதுங்களாமா? அடுத்தது மாடல் நம்பர் 2ல கொஸ்டின் நம்பர் 2. சதுரம் ஒன்றின் பரப்பு 69% அதிகரிக்கப்படுகிறது. எனில் அதன் பக்க அளவு அதிகரிப்பு சதவீதம் யாது? பரப்பளவே 69% வந்து அதிகரிக்கப்படுகிறதா? அப்ப நீங்க எது வேணாலும் எடுத்துக்கலாம். அதாவது பரப்பு எதுவுமே கொடுக்கல அப்படின்னா நான் 100ன்னு எடுத்துக்கிறேன். ஏன்னா எதுவுமே கொடுக்கல. அப்ப இதனுடைய பக்கம் என்னவா இருக்கும்? அதாவது ஏ ஸ்கொயர்டு வந்து 100னா ஏ என்னவா இருக்கும்? 10ஆ தான் இருக்கும். அப்போ 69% வந்து இன்க்ரீஸ் பண்றாங்க. அப்ப 100 பிளஸ் 69 169 கரெக்டா? இப்போ இதனுடைய ஏ என்னவா இருக்கும்? 13 13 169 கரெக்டுங்களா? அப்ப அதிகரிப்பு சதவீதம் கொஸ்டின் பாருங்க. அதிகரிப்பு சதவீதம் யாது? 10க்கும் 13க்கும் டிஃபரன்ஸ் 3 தானே? அப்போ 3/10 இன்ட்டு 100 0க்கு 0 கேன்சல் 30% வந்து அதிகரிச்சிருக்கிறது. ஆமா ஆமாங்க. எவ்வளவு பெர்சன்டேஜ் அதிகரிப்பு அப்படின்னு கேக்குறாங்கல்ல. சொல்லுங்க அந்த ஃபார்முலாவை. x plus y x plus y அப்புறம் பிளஸ் இதுல xங்கிறது என்ன வேல்யூ? y-யோட வேல்யூ பாருங்க என்ன கான்செப்ட். நீங்க அந்த சம்ம வேணா சொல்லுங்க, நான் சொல்றேன் எப்படின்றது. ரீட் பண்ணுங்க, சம்ம நான் சொல்றேன். x plus y plus xy divided by 100 ஓகே, நீங்க ஃபார்முலா அப்ளை பண்றதும் பண்ணிக்கோங்க. ஆனா இது ஈஸி உங்களுக்கு. x plus y divided சரி, டவுட்னா உங்களுக்கு அடுத்து ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிருங்க. ஏற்கனவே ஒரு டவுட் வச்சிருக்கீங்கல்ல, அதோட இதையும் சேர்த்து இந்த கான்செப்ட் ஓகேவான்னு கேட்டு ஒரு டவுட் அனுப்பிச்சிருக்கோம் வாட்ஸ்அப்பில். சரிங்களா? எந்த மெத்தட் ஓகே, இந்த மெத்தட் எல்லா சமுக்கும் ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு கூட கேட்டுக்கோங்க. சரிங்களா? ஆனால் இது வந்து ஈஸி, இது ஈஸி கான்செப்ட் வைஸ் நம்மளே போட்டுக்கலாம். அடுத்த சம். ஒரு சதுரத்தின் பக்க அளவு வந்து 10 சென்டிமீட்டர். பக்க அளவை மும்மடங்கு உயர்த்தினால் அதன் பரப்பளவு எத்தனை மடங்கு
ஆகும். ஆன்சர் வந்து 9 மடங்கு. இது வந்து ஹோம்ஒர்க். சரிங்களா? போலாங்களா அடுத்தது? நூத்தி 144 மீட்டர் ஸ்கொயர் பரப்பு கொண்ட சதுர வடிவ வீட்டுமனைக்கு வேலி அமைக்க தேவைப்படும் கம்பியின் நீளம் யாது? 144 மீட்டர் பரப்பளவு கொண்ட சதுர வடிவ வீட்டுமனைக்கு வேலி அமைக்க தேவைப்படும் கம்பியின் நீளம் யாது? இந்த மாதிரி கேட்டாங்கன்னா இந்த சுத்தி வேலி போட போறாங்கன்னு அர்த்தம். சுத்தி வேலி போட போறதுன்னா என்னது? சுற்றளவுன்னு அர்த்தம். அதுதான் இப்படி இன்டைரக்டா கேட்டிருக்காங்க. வடிவம்னு சொல்லிட்டாங்க. அப்ப சுற்றளவுக்கான ஃபார்முலா 4a. பரப்பளவு கொடுத்துட்டாங்க. அதுல இருந்து ஏ கண்டுபிடிக்கணும். ஏ என்னங்கிறது தான் இப்போ ஃபர்ஸ்ட் உங்களோட ஒர்க்கா இருக்கணும். ஸோ ஏ ஸ்கொயர் 144னா ஏயோட மதிப்பு நமக்கு தெரியும் 12. 12 144. நமக்கு தேவை சுற்றளவு 4 × 12. ஆமா 48 மீட்டர்ங்கிறது ஆன்சர். புரியுதுங்களா? ஓகே, அடுத்த சம் நோட் பண்ணிக்கோங்க. 5 மீட்டர் பக்க அளவுள்ள சதுர வடிவ தோட்டத்துக்கு ஒவ்வொரு பக்கமும் 2 சுற்றுகள் கம்பி வேலி அமைக்க 1 மீட்டருக்கு ரூபாய் 10 வீதம் ஆகும் செலவினம் யாது? 5 மீட்டர் பக்க அளவுல சதுர வடிவ தோட்டத்துக்கு ஒவ்வொரு பக்கமும் 2 சுற்றுகளாம். சரிங்களா? 2 சுற்றுகள் கம்பி வேலி அமைக்கனாவே அது வந்து சுற்றளவு தான். அப்ப 2 சுற்று போட போறாங்கன்னா சுற்றளவை வந்து 2ஆல பெருக்கிக்கணும். கான்செப்ட் புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? 1 மீட்டருக்கு 10 ரூபா செலவாகுதுன்னா மொத்த செலவு எவ்வளவு அப்படின்னு கேக்குறாங்க. பக்க அளவு கொடுத்துட்டாங்க 5 மீட்டர்னு சொல்லிட்டு. அப்போ 4a அப்படின்னா என்ன வரும்? 4 × 5 20. இதான் சுற்றளவு. ஆனா அவங்க 2 வேலி போடுறாங்க. சுத்தி 2 டைம் போடுறாங்க. அதனாலதான் நம்ம 2ஆல பெருக்கணும். 20 × 2 40ன்னு வருது. 40 மீட்டர். 1 மீட்டருக்கு 10 ரூபா ஆகுது. அப்ப 40 மீட்டருக்கு 400 ரூபா செலவாகும். இதுதான் ஆன்சர். புரியுதுங்களாமா? மீட்டர் ஸ்கொயர் பரப்பு கொண்ட சதுர வடிவ நிலத்தை சுற்றி 5 மீட்டர் இடைவெளிக்கு ஒரு கம்பம் வீதம் நடப்பட்டால் தேவைப்படும் கம்பங்களின் எண்ணிக்கை யாது? 400 மீட்டர் ஸ்கொயர் பரப்பு கொண்ட
சதுர வடிவ நிலத்தை சுற்றி 5 மீட்டர் இடைவெளிக்கு ஒரு கம்பம் நடப்பட்டால் கம்பங்களுடைய எண்ணிக்கை எவ்வளவுன்னு கேக்குறாங்க. கம்பங்களுடைய எண்ணிக்கை ஃபர்ஸ்ட் பக்க அளவு என்னங்கிறத கண்டுபிடிங்க. ஏ ஸ்கொயர் கொடுத்துட்டாங்க 400 மீட்டர் ஸ்கொயர். அப்ப ஏ என்னவா இருக்கும் 20. சரிங்களா? சதுர வடிவ நிலத்தை சுற்றி 5 மீட்டர் இடைவெளிக்கு ஒரு கம்பம். சதுர வடிவ நிலத்தை சுற்றின்ட்டாங்க. அப்ப சுற்றளவு தெரிஞ்சுக்கணும். சுற்றளவு என்னது 4a. ஆமா 80. ஆனா 5 மீட்டர் இடைவெளிக்கு ஒரு கம்பம் நடுறாங்க. 5 மீட்டர் இடைவெளிக்கு ஒரு கம்பம் நடுறாங்க அப்படின்னா 80 மீட்டரை 5ஆல வகுத்துருங்க. 4 5 5 3 6 5 30. அப்ப எத்தனை கம்பங்க வேணும் நமக்கு? 16 கம்பங்கள் தேவை. அவ்வளோ. புரியுதுங்களா? இதெல்லாம் வாழ்வியல் கணக்குகள். சரிங்களா? இது மாதிரி கேட்கறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. இப்ப டைரக்டா சுற்றளவு என்ன, பரப்பளவு என்னன்னு கேட்கறத விட்டுட்டு இது மாதிரி கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்த சம் பாருங்க. இதை விட கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் ஆக்சுவலி. 3 மீட்டர் பக்க அளவுள்ள 3 மீட்டர் பக்க அளவுள்ள சதுர வடிவ அறைக்கு 3 மீட்டர் பக்க அளவுள்ள சதுர வடிவ அறைக்கு 20 சென்டிமீட்டர் 30 சென்டிமீட்டர் பக்க அளவுள்ள எத்தனை டைல்ஸ்கள் தேவைப்படும்? எத்தனை டைல்ஸ்கள் தேவைப்படும்? ரொம்ப முக்கியமான சொன்ன 3 மீட்டர் பக்க அளவுள்ள சதுர வடிவ அறைக்கு நான் எத்தனை டைல்ஸ் போடணும்? அந்த டைல்ஸோட சென்டிமீட்டர் பார்த்தீங்கன்னா 20 சென்டிமீட்டர் 30 சென்டிமீட்டர் பக்கம். ஒன்று 20 சென்டிமீட்டர், இன்னொரு பக்கம் வந்து 30 சென்டிமீட்டர். அப்படி இருக்கும் பொழுது எத்தனை டைல்ஸ் தேவைப்படும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க. இதுல வந்து சதுர வடிவ அறை அப்படின்னு கொடுத்துட்டாங்க, பக்கம் கொடுத்துட்டாங்க. அப்ப சதுரத்தினுடைய உங்களுக்கு பரப்பளவு தேவை. சுற்றளவு போடக்கூடாது, பரப்பளவு வேணும். சரிங்களா? ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு 3 மீட்டரு. ஏ ஸ்கொயர்டு அப்படிங்கிறது 9 மீட்டர் ஸ்கொயர்டு. இந்த மீட்டர் ஸ்கொயர்லாம் முக்கியம். உங்களுக்கு பார்த்தோன்னே தெரியுது 20 சென்டிமீட்டர் 30 சென்டிமீட்டர் நீள அகலம் வேற வேறையா இருக்கு. அப்ப இது எல், இது பி. சரிங்களா? இது செவ்வகம். செவ்வகத்தினுடைய பரப்பளவு நோட் பண்ணிக்கோங்க, எல் இன்ட்டு பி. செவ்வகத்தினது பரப்பளவு வந்து எல் இன்ட்டு பி. அப்போ 20 இன்ட்டு 30 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது 600 சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு. 600 சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு. இதில் இங்க இருக்கிறது மீட்டர் ஸ்கொயர்டு, அங்க இருக்கிறது சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு. அப்ப எதையாச்சும் ஒன்று ஈக்குவலா மாத்திக்கோங்க. ஒரு மீட்டர் அப்படிங்கிறது எத்தனை சென்டிமீட்டர்? ஒரு மீட்டர் அப்படிங்கிறது 100 சென்டிமீட்டர். புரியுதுங்களா? ஒரு மீட்டர் அப்படிங்கிறது 100 சென்டிமீட்டர். ஒரு மீட்டர் ஸ்கொயர்டு, நல்லா கவனிச்சுக்கோங்க, ஒரு மீட்டர் ஸ்கொயர்டு அப்படிங்கிறது 10,000 சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஒரு மீட்டர்னா 100 சென்டிமீட்டர். அப்போ ஒரு மீட்டர் ஸ்கொயர்டுனா 100 இன்னொரு முறை பெருக்கணும். அதாவது 100 இன்ட்டு 100ன்னு வரணும். அப்பதானே உங்களுக்கு இந்த 10,000 வரும். ஸ்கொயர்டுனா அதானங்க மீனிங். மீட்டர் இன்ட்டு மீட்டர் தானே மீட்டர் ஸ்கொயர்டு. அப்போ 100 இன்ட்டு 100 தான் இங்கே வரணும். 10,000 தான் வரணும். இது எல்லாமே மிஸ் பண்ணிடுவாங்க ஸ்டூடெண்ட்ஸு. கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் இங்கே இருக்கிறது மீட்டர் ஸ்கொயர்டு, அது சென்டிமீட்டராக மாற்றுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எத்தனை வரணும்? 90,000ன்னு வரும். புரியுதுங்களா? 90,000 சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு. இங்கே இருக்கிறது 600 சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு. இது டைல்ஸினுடைய பரப்பளவு, இது ரூமோட பரப்பளவு. இது ரெண்டையும் வகுத்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை டைல்ஸ்ங்கிறது தெரிஞ்சிடும். அரை பரப்பளவு டிவைடட் பை டைல்ஸோட பரப்பளவு போட்டிங்கன்னா டைல்ஸ்னது எண்ணிக்கை தெரிஞ்சிடும். அறையினது பரப்பளவு அப்படிங்கிறது 90,000, டைல்ஸ்னது பரப்பளவுங்கிறது 600. ரெண்டுமே சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு.
சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு கேன்சல் ஆயிரும். 2 சைஃபருக்கு 2 சைஃபர் கேன்சல் ஆயிரும். 1 6 6, 3 5 6 30. அப்போ 150 டைல்ஸுகள் தேவை. இப்படிதான் கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். இனிமேல் 150 டைல்ஸுகள் தேவை. வாழ்வியல் கணக்குகளோடு இணைப்பு இருக்கும். இது நாள் வரைக்கும் எத்தனை குரூப் 4 நடந்திருக்குன்னு தெரியுங்களாமா? நாள் வரைக்கும் ஒரு 10 வருஷம் குரூப் 4க்கான மேக்ஸ் கொஸ்டின் மட்டும் எடுத்துக்கிட்டு இருப்போம். சரிங்க, சரவணன் சார் எடுத்துட்டு இருக்கிறாரு. 10 வருஷம் கொஸ்டின் பேப்பர் அப்படின்னா குரூப் 4க்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 250 கொஸ்டின் வந்துடும். எப்போதுமே ப்ரீவியஸ் ஒரு கொஸ்டின், அப்புறம் கரண்ட்ல இருக்கிற ட்ரெண்ட் 2026 25 இதுல எப்படி மேக்ஸ் கொஸ்டின் கேட்குறாங்கிறது ட்ரெண்ட் தெரிஞ்சிருக்கணும். இது ரெண்டுமே தெரியும். 2025 2026 ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் அது என்ன எக்ஸாமா இருந்தாலும் சரி, குரூப் 1 குரூப் 2 குரூப் 4 கம்பைன்டு டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் டிபார்ட்மெண்ட் எக்ஸாம், அது எல்லாமே 2025க்கு கொஸ்டின் எப்படி கேட்குறாங்கிறது தெரிஞ்சுக்கணும். சரிங்களா, மேக்ஸ் கொஸ்டின். அதுக்கப்புறம் குரூப் 4 நம்ம படிக்க போறோம்னா அது 10 வருஷத்துக்கு உரிய குரூப் 4 கொஸ்டின் எப்படிலாம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா குரூப் 1க்கும் குரூப் 4க்கும் மேக்ஸ் கொஸ்டின் வேரி ஆகும். குரூப் 1க்கு டஃப்பாக இருக்குது, குரூப் 4க்கு கொஞ்சம் ஈஸி அண்ட் மாடரேட்டாக இருக்குது. சரிங்களா, ஆனால் ப்ரீவியஸ் இயர்லேருந்து கொஸ்டின்லேருந்து எப்படி நம்ம தமிழுக்கு எடுத்து வைப்பாங்களோ அதே மாதிரி மேக்ஸ்க்கும் மாடலுக்கு எடுத்து வைக்கிறாங்க. அதனால ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அது ரெடி ஆகிட்டு இருக்கு. ரெடி ஆனோன்னு நான் சொல்கிறேன், நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். சரிங்களா. ஆக்சுவலாக புக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கிறாரு அவரு. அது புக்ஸாக ரெடி இதுதான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் புக்கு, மேக்ஸ் புக் மட்டும், கொஸ்டின் வித் எக்ஸ்பிளனேஷனோட. அது உங்களுக்கு இது டெக்ஸ்டாக அனுப்பிச்சு வச்சுறேன், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா. சரி, கடைசி சம். ஒரு சதுர வடிவ பூங்காவில் சுற்றளவு 40 மீட்டர். அப்பூங்காவை சமப்படுத்த ஒரு சதுர மீட்டருக்கு ரூபாய் 20 வீதம். ஒரு சதுர மீட்டருக்கு ரூபாய் 20 வீதம் ஏற்படும் செலவினம் யாது? ஒரு சதுர வடிவ பூங்காவில் சுற்றளவு 40 மீட்டர். அப்பூங்காவை சமப்படுத்த ஒரு சதுர மீட்டருக்கு 20 வீதம் ஏற்படும் செலவினம் யாது? சுற்றளவுல ஃபர்ஸ்ட் பக்கத்தை கண்டுபிடிங்க. சுற்றளவு 4a. அப்போ a அப்படிங்கிறது 10 மீட்டர். புரியுதுங்களா? ஏன்னா அவங்க கொடுத்துருக்காங்க சுற்றளவு 40 மீட்டர்னு சம்மளே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல a எப்படின்னா 40/4 போட்டிங்கன்னா 10 வந்திருக்கும். அதான் அந்த 10 மீட்டர். ஒரு சதுர மீட்டருக்கு ரூபாய் 20. நல்லா கவனிச்சுக்கோங்கம்மா. சதுர மீட்டருக்கு இந்த சமப்படுத்தனாவே அதுக்கு மீனிங் பரப்பளவுன்னு அர்த்தம். சமப்படுத்தனாவே பரப்பளவு தான் அர்த்தம். நீங்க பரப்பளவு தான் கண்டுபிடிக்கணும். இப்போ a² = 100 மீட்டர் ஸ்கொயர். ஒரு சதுர மீட்டருக்கு 20 ரூபா. அப்போ 100 சதுர மீட்டருக்கு எவ்வளோ அப்படின்னா 100 × 20 2000. இதுல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய வார்த்தைகள், சமப்படுத்த டைரக்டா இங்க கொடுக்கவே இல்லை, எங்க பரப்பளவுன்னு கண்டுபிடிக்கவே சொல்லலையே அப்படின்னு நமக்கு டவுட் வரும். சமப்படுத்தங்கிற அந்த வார்த்தைக்கு பேர் பரப்பளவு. அது மாதிரி சதுர மீட்டர் தானே கொடுத்துருக்காங்க, நம்ம கையில மீட்டர் ஸ்கொயர் தானே இருக்கு. மீட்டர் ஸ்கொயர்னாலும் சதுர மீட்டர்னாலும் ஒண்ணுதான். புரியுதுங்களா? அதனாலதான் அந்த 100 ஒரு சதுர மீட்டருக்கு, அதாவது ஒரு மீட்டர் ஸ்கொயர்டுக்கு 20 ரூபா அப்படின்னு அர்த்தம். ஒரு மீட்டர் ஸ்கொயருக்கு 20 ரூபா. அப்போ 100 மீட்டர் ஸ்கொயருக்கு எவ்வளோ? அப்போ 100 × 20 2000 ரூபா. இந்த வார்த்தைகள் உங்களுக்கு தெரியணும், வார்த்தைகள் பழகணும். சமப்படுத்த அப்படின்னா பரப்பளவு. ஒரு ரூமுக்கு டைல்ஸ் போடுறாங்க அப்படின்னா பரப்பளவு கண்டுபிடிக்கணும். சுத்தி வேலி போடுறாங்க அப்படின்னா சுத்தளவு கண்டுபிடிக்கணும். புரியுதுங்களா? இந்த மாதிரியான வார்த்தைகள் உங்களுக்கு பழகணும்.
ஓகேங்களா? ஓகே. வேற எதுவும் டவுட்ஸ் இருக்குங்களா இதுக்கு இந்த சம்ல? ஓகே. அடுத்த சம்ஸ் ஒண்ணு சொல்லிடுறேன். அதையும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. ஒரு ஹெக்டேர் பரப்பு கொண்ட சதுர வடிவ நிலத்தைச் சுற்றி வெளிப்புறமாக அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. வெளிப்புறமாக 20 மீட்டர் அகலம் கொண்ட பாதை அமைக்கப்பட்டால் அப்பாதையின் பரப்பு யாது? சோ இதுல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய வார்த்தை, ஒரு ஹெக்டேர்னா என்ன? நிலத்தை சுற்றிங்கிறாங்களே, நிலத்தை சுற்றி வெளிப்புறமாகன்னு போடுறாங்களே, அப்பனா என்ன வரும்? 20 மீட்டர் அகலம் கொண்ட பாதை ஒன்று போடுறாங்களே, அப்ப நல்லா ஞாபகம் இருக்குங்களா? ஒரு சுத்தி நம்ம பாதை ஒன்று போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டயக்ராம் ஒன்று மறைஞ்சு ஞாபகம் இருக்குங்களா? அந்த ஃபார்ம்லாம் இங்க அப்ளை பண்ண போறீங்க. அந்த ஃபார்ம்ல ஆமா, உள்பாதை வெளிப்பாதை. வெளிப்புறமான்னு சொல்லிட்டாங்கல்ல, அப்ப வெளிப்புற பாதையினுடைய பரப்பளவு ஃபார்முலா என்ன? வெளிப்புற பாதை பரப்புக்கான ஃபார்முலா என்ன? 4x of a plus x. 20 மீட்டர் அகலம்ட்டாங்க. அப்ப எக்ஸோட வேல்யூ என்னது? 20 மீட்டர். புரியுதுங்களா? சரி, இதெல்லாம் சரி. ஒரு ஹெக்டேர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஒரு ஹெக்டேர்னா என்ன அர்த்தம் பாருங்க. ஆமா, வெரி குட். 10,000 சதுர மீட்டர். ஏ ஸ்கொயர்டு, அதாவது ஒரு ஹெக்டேர்ங்கிறது 10,000 சதுர மீட்டர். சதுர மீட்டர் என்பது மீட்டர் ஸ்கொயர். 10,000 மீட்டர் ஸ்கொயர், 10,000 சதுர மீட்டர். சரி, ஏ ஸ்கொயர் 10,000னா ஏங்கிறது என்னது? 100. முக்கியம். ஏ கண்டுபிடிச்சிட்டீங்கல்ல, அப்ப தாராளமா நீங்க ஃபார்முலால 4x of a plus x னு டைரக்டா சப்ஸ்டிட் பண்ணிட்டு போயிடலாம். 4 into 20, ஏங்கிறது 100 பிளஸ் எக்ஸுங்கிறது 20, 4 2 8 80 இன்ட்டு 120, 12 8 96, 2 0. அவ்வளவு. ஓகேங்களா? ஸோ சதுரத்துல என்னென்னலாம் கேட்கலாம் அப்படிங்கிற எல்லா மாடலும் கொடுத்தாச்சு. சுற்றளவு, பரப்பளவு, வெளிப்புற பாதை, உட்புற பாதைக்கு இப்போ நான் ஹோம்ஒர்க் கொடுத்துறேன். ஒன்று, பரப்பளவும் கொடுக்கல, சுற்றளவும் கொடுக்கல, வெறும் வார்த்தைகள் மட்டும் எப்படி மாற்றி கேட்கலாம், அது மாதிரியான எல்லாமே கொடுத்துருக்கு. சதுரம் முடிஞ்சிருச்சு. அடுத்து செவ்வகம் கொண்டு போகணும். ஒரு சம் ஹோம்ஒர்க் கொடுத்துட்றேன், அதோட நான் ஸ்டாப் பண்ணுறேன் கிளாஸை. டவுட் இருந்தால் கேட்கணும், சரிங்களா? இது டிஎன்பிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஷின். இப்போ நான் லாஸ்டா நடத்தின சம்மோட அதே மாடல், சரிங்களா? ஒரு சதுர வடிவ நிலத்திற்கு வேலி அமைக்க 1 மீட்டருக்கு ரூ. 20 வீதம். மொத்தம் ரூபாய் 10,080 செலவானால் அந்த நிலத்தை சுற்றி உட்புறமாக 3 மீட்டர் அகலத்தில் பாதை அமைக்க 1 சதுர மீட்டருக்கு ரூபாய் 50 வீதம். 1 சதுர மீட்டருக்கு ரூபாய் 50 வீதம் ஏற்படும் செலவினம் யாது?
செலவினம் யாது? மீட்டர் அகலத்தில் 3 மீட்டர் அகலத்தில் பாதை அமைக்க ஒரு சதுர மீட்டருக்கு ரூபாய் 50 வீதம் ஏற்படும் செலவினம் யாது? அதாவதுங்க வேலி அமைக்கன்னு சொல்லியிருக்காங்க. வேலி அமைக்க ஒரு மீட்டருக்கு 20 ரூபாய் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் 10,080 செலவாகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்நிலத்தை சுற்றி உட்புறமாக 3 மீட்டர் பாதை அமைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உட்புறமாக முக்கியமான வார்த்தை. அப்போ 4x ஆஃப் a மைனஸ் எக்ஸ்ன்னு ஃபார்முலா யூஸ் பண்ணுவீங்க. ஆமா, உட்புறமாகனா உள்பாதை 4x ஆஃப் a மைனஸ் எக்ஸ்ங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணுவீங்க. இங்க பாருங்க, சும்மா ஜஸ்ட் அவுட்லைன் மட்டும் கொடுத்துறேன். சுற்றளவு கொடுத்துருக்காங்க. மொத்தம் 10,080 ரூபாய். கரெக்டா? ஒரு மீட்டருக்கு 20 ரூபாய் ஆகுது. இதை நீங்க அடிச்சு போட்டீங்கன்னா, அதாவது 4a இஸ் ஈக்குவல் டு 10,080 ரூபாய் டிவைடட் பை 20 ரூபாய். இதை அடிச்சு போட்டீங்கன்னா உங்களுக்கு a கிடைச்சிரும். ஏன்னா இந்த 4 இந்த சைடு கொண்டு வந்துருவீங்க. நானே சொல்லிடவா இல்லை ட்ரை பண்றீங்களா? சரி, ஓகே. இங்க பாருங்க, அடிச்சிங்கன்னா I2 10 0 4 2 8. சரிங்களா? ஸோ 4a அப்படிங்கிறது 504. 4aங்கிறது 504. அப்போ ஏயோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓர் நாள் 4, ஈர் நாள் 8, ஆறு நாள் 24. அதாவது அவங்க வெறும் ரூபாய் தான் கொடுத்துருக்காங்க. இது பாருங்களேன், சுத்தியிலும் வேலி போடுறதுக்கு 10,080 ரூபா செலவாகுது. ஒரு மீட்டருக்கு 20 ரூபா எனக்கு செலவாகுது. அவங்க வெறும் ரூபா தான் கொடுத்துருக்காங்க. அதை வச்சே நம்ம பக்கத்தை கண்டுபிடிச்சிருக்கோம். புரியுதுங்களா? ஏன்னா ரூபாய்க்கு ரூபாய் கேன்சலு, இது கொடுத்துருக்கிற வேல்யூ சிம்பிளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு பக்கம் கிடைச்சிருது. இப்போ எக்ஸ் அவங்களே கொடுத்துட்டாங்க. இது நீங்க ட்ரை பண்ணலாம் தாராளமா. உட்புற பாதையினது பரப்பளவு, உட்புற பாதையினுடைய பரப்பளவு ஃபார்முலா 4x ஆஃப் a மைனஸ் எக்ஸ். எக்ஸ் உங்களுக்கே தெரியும். அவங்க எவ்வளவு மீட்டர் கொடுத்துருக்காங்க? 3 மீட்டர் சம்பளை கொடுத்துருக்காங்க பாருங்க. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 மீட்டர். அப்போ 4 × 3 ஏ கண்டுபிடிச்சிட்டீங்க. 126 மைனஸ் 3. புரியுதுங்களா? 4 3 12 × 123. இதை சிம்பிளை பண்ணிக்கோங்க. 123 12ஆல பிரிக்கணுங்க. 2 6 2 4 1 2 3 2 1 6 7 4 1 1476. இது என்னது? மீட்டர் ஸ்கொயர்டு. அவங்க என்ன சொல்றாங்க? பாதை அமைக்கிறதுக்கு ஒரு சதுர மீட்டருக்கு 50 ரூபா ஆகுது. அப்ப 1476 மீட்டருக்கு எவ்வளவு ஆகும்? அவ்வளவுதான். ரெண்டையும் பெருக்கணும். 0 6 5 30 3 7 5 35 3 38 3 4 5 20 23 2 1 5 7 73,800ங்கிறத ஆன்சர். புரியுதுங்களா? சொல்லுங்க. ஆமா, அது ஏன் டிவைட் பண்றோம்னு கேக்குறீங்களா? ஏன் வகுக்கிறோம்? ஓகேங்கம்மா. அதாவதுங்கம்மா, நம்ம வீடுங்கிறது அதோடைய சுற்றளவு எவ்வளோன்னே தெரியல. ஆனா சுத்தியிலும் எனக்கு வேலி போடுறதுக்கு 10,000 ரூபாய் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. சுத்தியிலும் வேலி போடுறதுக்கு எனக்கு 10,000 ரூபாய் ஆகுது. அவன் சொல்றான் ஒரு மீட்டருக்கு அவனே சொல்லிருக்கான், ஒரு மீட்டருக்கு 20 ரூபா அப்படிங்கிற கணக்குல நான் 10,000 ரூபாய் போட்டிருக்கேங்கிறான். ஒரு மீட்டருக்கு நீ 20 ரூபாய் போட்டிருக்கியா? அப்போ என் வீட்டை சுத்தி 10,000 ரூபாய் செலவாயிருக்கு. அப்போ 20 ரூபாயில இருந்து தட் மீன்ஸ் பாருங்க, 10,000 ரூபாவை 20 ரூபாயில வகுத்தா எனக்கு எவ்வளவு மீட்டர்னு தெரிஞ்சிடும்ல. என் வீடு எவ்வளவுன்னு தெரிஞ்சிடும்ல, சுத்தி எவ்வளவு மீட்டர்னு தெரிஞ்சிடும்ல. இன்னும் புரியுதுங்களா? ஆமா, அதாவதுன்னா ஆமா, இங்க பாருங்களேன், சும்மா அப்படி சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது உங்களுடைய வீடு சதுர வடிவத்துல இருக்கு. சரிங்களா? நீங்க சொல்றீங்க என்னோட வீட்டை சுத்தி எவ்வளவு அளவுன்னு எனக்கு தெரியலப்பா அப்படின்றீங்க. என்னோட வீடு என்ன அளவுன்னு எனக்கு தெரியவே இல்லை அப்படின்றீங்க. அவன் சொல்றான், நான் ஒரு மீட்டருக்கு 20 ரூபா வாங்குவேன், நான் வீட்டு ஃபுல்லா நான் வேலி போட்டுட்டு நான் எவ்வளோன்னு சொல்றேன் அப்படிங்கிறான்.
புரியுதுங்களா? இதுக்குள்ள நான் வேலி போட்டுட்டு நான் எவ்வளோ ஆகுன்னு சொல்றேங்கிறான். அவன் என்ன பண்றான்? இங்கிருந்து அளந்து சுத்தியிலும் வேலி போட்டுறான். வேலி போட்டோன்னே அவன் அவன் செலவு பண்றான். எனக்கு வந்து 10,000 ஆயிருக்குங்க. சுத்தியிலும் வேலி போடுறதுக்கு எனக்கு 10,000 ஆச்சுங்க அப்படிங்கிறான். புரியுதுங்களா? ஒரு மீட்டருக்கு அவன் 20 வச்சிருக்கான் அப்படின்னா அந்த 20 வகுத்தீங்கன்னா 20 ஒரு மீட்டருக்கு 20 வீட்டை சுத்தி வேலி போட 10,000. இதை வகுத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு சுத்திலும் மீட்டர் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைச்சிரும். ஆமாம் ஆமா, அவ்வளவுதாங்க. ஸோ இதோட கிளாஸ் முடிச்சுக்கிறேன். வேறு எதுவும் டவுட்ஸ்னா அனுப்பிச்சுங்க. ஏதோ ஒரு டவுட் ஒன்று கேட்டீங்க, அப்புறம் ஃபார்முலா வச்சுட்டு ஏதோ ஒரு சம் ஒன்று கேட்டீங்க. அது வாட்ஸ்அப் அனுப்புங்க, நான் ஃப்ரீ டைமில் சொல்லிடுறேன். சரிங்களா? நெக்ஸ்ட் கிளாஸ் செவ்வகம் கண்டினியூ பண்ணலாங்க. ஆமாங்க ஆமாங்க ஆமாங்க. ஓகே, தேங்க்யூ.